கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மார்ச் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. பிரியமானவர்களை, சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கின்றது. ஆனால் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, அதாவது கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்குதான், அது பைத்தியமாக, அதாவது இது சிரிப்பாக கேலியாக காணப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொல்கதா மலையில் அறைந்து இருந்த பொழுது கீழே போனவங்க எல்லாரும், அநேகர் என்ன சொன்னாங்க, இவன் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி கேலி பண்ணதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட கிறிஸ்துவினுடைய அன்பை அறியாமல், அவருடைய சிலுவை பாடுகள் அறியாமல், அவருடைய சிலுவையினாலே அவர் சுதந்தரித்து வைத்திருக்கின்ற மீட்பு, ரட்சிப்பு, சுகம், சமாதானம் இவைகளெல்லாம் அறிந்து கொள்ளாதபடிக்கு வெறுமனே உலகத்திலும் இச்சையிலும் மற்றும் மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற கூட்டத்திற்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாக இருக்கின்றது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கின்றது. சிலுவையை பற்றிய நம்ம தியானிக்க நமக்கு தேவ பலன் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கின்றது. சிலுவையினாலே இயேசு மகாராஜா ஒரே தரம் அவர் தன்னையே பலியாக, ஜீவ பலியாக அவர் அப்படியே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்ததுனால நம்ம இன்றைக்கு மீட்பை பெற்றுக்கொண்டு நித்திய மீட்பை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பாவத்திற்கெல்லாம் பரிகாரம் அவருடைய இரத்தம் தான். அவர் இரத்தம் சிந்திட்டாரு. அந்த இரத்தத்தினாலே நம்ம பாவத்தை எல்லாம் நம்ம கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவர் அப்படியே நம்ம கழுவி சுத்திகரிப்பை உண்டு பண்ணுவதை நம்ம அறிந்திருக்கின்றோம். பிரியமானவர்கள், அதனோடு கூட ஏசாயா 53வது அதிகாரத்தில் அருமையாக எழுதியிருக்கின்றது. அவர் மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டார், அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்கள், அவர் சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு கூட ஆட்டுக்குட்டியாண்ட இரத்தத்தினாலே நமக்கு விரோதமான போராட்டங்களையும் நமக்கு விரோதமான பிசாசின் கிரியைகளையும் நம்ம ஜெயிக்க முடிகின்றது. மந்திர தந்திர பில்லி சுனிய ஏவல்கள், கிரியைகள், வைப்புகள், தாயத்துகள் இவைகளெல்லாம் மக்களுக்கு விரோதமாக அது போராடி அவர்களுடைய பலனை உறிஞ்சு கொண்டிருக்கின்றது, நன்மைகளை உறிஞ்சு கொண்டிருக்கின்றது. இதை அறியாமல் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க மக்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆட்டுக்குட்டியாண்ட இரத்தத்தினாலும் இவைகளெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ அந்த சிலுவையை பற்றிய உபதேசமானது ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற ஜனங்களுக்கு அது தேவ பலனாக இருக்கின்றது. ஆனால் இது கெட்டு போகிறவர்களுக்கு, நித்திய ஜீவன் வேண்டாம், நரகாக்கினையே தங்களுடைய நித்தியமாக தெரிந்து கொண்டவர்களுக்கு இது அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கின்றது. பிரியமானவர்கள், அனுதினமும் விசேஷமாக அந்த நாட்களில் நம்ம ஆண்டவருடைய பாடு மரணத்தை குறித்து நம்ம தியானித்து வருகின்றோம். தினமும் அவருடைய சிலுவை பாடுகளை நம்ம நினைத்து, நமக்காக அவர் பாடுபட்டதை நம்ம நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். அதனோடு கூட நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் நமக்கு விரோதமான எல்லா எதிர்க்கிரியைகளையும் நம்ம ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம், சௌக்கியம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். தேவ பலன் நம்மை நிரப்பும். பிரியமானவர்களே, சிலுவையை குறித்த பாடல்களை நீங்கள் பாடுங்க. அந்த நாட்களில்
அதே போல் புதிய ஏற்பாட்டு பகுதியில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற சுவிசேஷ பகுதியில் இயேசு மகாராஜா அந்த பூமிக்கு வந்து அவர் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார், எப்படியெல்லாம் மக்களுக்கு விடுதலை கொடுத்தார், எப்படியெல்லாம் மக்களை ஆசீர்வதித்தார், சுகம் கொடுத்தார், பிசாசின் பிடியிலிருந்து எப்படி விடுதலை ஆக்கினார், இதெல்லாம் இந்த சுவிசேஷ பகுதியில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனோடு கூட அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து இந்த 4 சுவிசேஷ பகுதியிலும் நம்ம வாசிக்க முடிகின்றது. இதையெல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் வாசித்து நீங்கள் இன்னும் தியானிக்கும் பொழுது உங்களிலே தேவ பலன் அருமையாக பெருகுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, சிலுவையை குறித்த உபதேசமானது ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு தேவ பலனாக இருக்கின்றது. தேவ பிள்ளைகள், நீர் சிலுவையிலே பட்ட பாடுகளையும் எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, நீர் இரத்தம் சிந்தி மரித்ததை ஆண்டவரை மரித்து உயிர்த்து எழுந்து இப்பொழுதும் கூட நீர் எங்களுடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறீர், மீட்பை உண்டு பண்ணுகிறீர் என்று உம்முடைய பிள்ளைகள் அறிந்து அதை ஆண்டவரை இலவசமாக, அதை சுதந்திரமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய குடும்பத்து பிள்ளைகளுக்காக நாங்கள் கருத்தாக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவாராக. ஒவ்வொரு பரீட்சையும் நல்ல முறையில் எழுதுவதற்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.